சாந்தி. அவ்யக்த சமிகை 13 ஜூலை 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, जैसे किला बांधा जाता है जिससे प्रजा किले के अंदर सेफ रहे. இப்போ ராஜா இருக்காருன்னா ராஜாவினுடைய குவாலிட்டி என்ன? ராஜா எல்லாருக்கும் கொடுப்பாரு, நாட்டு பிரஜைகளை கவனமா பார்த்துப்பாரு. ஒரு பஞ்சப்பட்டினி வந்ததுன்னா இவர் கஜானால எடுத்து ரிலீஸ் பண்ணுவார், அந்த மக்களுக்கு தேவையானதை செய்வார். ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை என்னன்னு பார்ப்பாரு. ஆக மொத்தம் ராஜா தன்னை மட்டும் கவனிக்கிறவர் கிடையாது, ராஜா நாட்டு மக்களுக்காக இருக்கிறார். அப்போ இந்த பக்கத்து நாடு ராஜா இவங்க மேலே படையெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாராம், தன்னுடைய எல்லையை சுற்றி ஒரு கோட்டையை வச்சுப்பார். ஸோ தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் உள்ளே பாதுகாப்பாக இருக்கணும் நினைக்கிறார் இல்லையா? एक राजा के लिए कोठरी नहीं बनाते, किला बनाते हैं. தன்னை மட்டும் அழகாக ஒரு பெரிய பேலஸ் ஒன்று பண்ணிட்டு நான் மாளிகைக்குள்ளே இருந்துக்கிறேன், அரண்மனைக்குள்ளே இருந்துக்கிறேன், இந்த பிரஜைகளை என்னவாது பண்ணிட்டு போட்டோம், அப்படி விட மாட்டார். தன்னையும் நல்லா வச்சுக்கிறாரு, வீரதீரமாக இருப்பார். தன் மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக கோட்டையை உருவாக்குறாரு. आप सभी भी स्वयं के लिए, साथियों के लिए, अन्य आत्माओं के लिए ज्वाला रूप याद का किला बांधो. அப்ப நமக்கு சொல்றார் பாபா, நீங்க சத்யுகி விஸ்வ மகாராஜன். இந்த ஒரு குறுநில மன்னர்களுக்கே, துவாபர யுகத்தினுடைய ராஜாக்களுக்கே தன் மக்களை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு பாவனை இருக்கும் பொழுது, நீங்க விஸ்வ மகாராஜனாக கூடியவர்கள், உங்களுடைய சம்ஸ்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பிரம்மா பாபாவுடைய சம்ஸ்காரம் என்னவாக இருந்தது? ஏன் அவர் விஸ்வ மகாராஜன் ஆனாரு? அவர் வெளியில எங்கேயும் போய் சேவா பண்ணலை. அதனுடைய அர்த்தம் வெளியில போகலன்னு இல்லை, அவர் சில இடங்களுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு லிமிட்டேஷன் இருந்தது. சிவபாபா வர்றதுனால அவரால் போக முடியாது. பட் அவர் எப்படி விஸ்வ மகாராஜன் ஆனாரு? இருந்த இடத்துல இருந்து விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கு, பிரஜாபித்தா இல்லையா, அவர் ஒரு சென்டரை பார்த்துருப்பாரா, இல்லை ஒரு ஏரியாவை பார்த்துருப்பாரா? இல்லையே. விஸ்வக்கி ஆத்மாயே மேரே பச்சே ஹேன். இருந்தது ஒரு இடம், ஆனால் ஸ்மிருதி எல்லைக்கப்பாற்பட்டது. உலகத்தின் ஆத்மாக்களை நான் காப்பாற்றணும், உலகத்தின் ஆத்மாக்களுக்கு இந்த செய்தி போகணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சதா சிந்தனையில் இருந்தார். அப்போ அதனால பாபா சொல்றாரு, இப்போ விஸ்வத்தினுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் சகாஷ் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? உங்களை காப்பாற்றுங்க, உங்களை கூட இருக்கிறவங்கள காப்பாற்றணும், உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? உங்களுடைய யோக பலம். அப்போ நம்ம நினைக்கிறோம், எங்கள் வீட்டில் நான் ஒருத்தர் தான் இருக்கிற கிளாஸில் ஞானத்தில் வேறு யாரும் வர்றது இல்லைன்னா நோ ப்ராப்ளம். பட் அந்த ஒருத்தரை பாபா அங்கே ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்திற்கு, அந்த வீட்டிற்கு வரக்கூடிய தடைகள் இல்லாமல் போகும். ஏன்னா நீங்கள் ராஜா இல்லையா? याद के शक्ति की ज्वाला हो तो हर आत्मा सेफ्टी का अनुभव करेगी. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நினைவு சக்தி அக்னி ரூபத்தில் இருந்ததுன்னா, நம்முடைய குடையின் கீழே இருக்கக்கூடிய, நம்முடைய பாலின் கீழே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பாதுகாப்பை அனுபவம் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் தடை வராதுங்கிறாரு பாபா. அப்போ இதுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். எதற்காக? என் சம்பந்தத்தை தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய பாலனையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருடைய சேஃப்டிக்கு பாபா நான் பொறுப்புன்னு நம்ம பாரத்தை எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதில் எனக்கு ஒரு ரோல், ஒரு கடமை இருக்குது. நான் நல்லா யோகா பண்ணேன்னா நானும் நல்லா இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் தடை இல்லாமல் அந்த வண்டி போயிடும். அதனால் இன்றைக்கி பாபா அதை புரிய வைக்கிறார். நாம் பண்ணுற யோகா நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் விக்ன விநாசகர்களாக, தடைகளை வென்றவர்களாக, விக்ன ஜீத்தாக ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். எனவே குழந்தைகளே, இந்த ஜுவாலா ரூப யோகத்திற்கு நீங்கள் கவனம் கொடுங்கள். அதுதான் பாபா புரிய வைக்கிறார். நல்லது. ஓம் शांति।